உயர்ந்த இலக்கை அடைவது என்பது ஒரே நாளில் நிகழக்கூடிய, உடனடியாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. ஆமாம், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு படியையும், ஒவ்வொரு அடியையும் உற்று நோக்கி செயல்பட்ட பிறகே வருவதுதான் உயர்ந்த மிகப்பெரிய உயர்வாகும். வலிமை என்பது உடலை பொறுத்து அல்ல, மனதை பொறுத்ததாகும். ஆமாம், சில பேரெல்லாம் 6.25 அடி உயரம் இருப்பாங்க. ஆனால் மனசில் வலிமை இருக்காது. அதனால தான் உடல் வலிமை ஒரு பக்கம் இருந்தாலும் மன வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வைராகியம், அந்த தைரியம், இந்த மாதிரியான மன வலிமைக்கு சொந்தக்காரரான நீங்கள் தாங்க மீனராசிக்காரங்க. அதே மாதிரி மிரண்டு போக வைக்கக்கூடியவங்க மீனராசிக்காரவங்க. மற்றவங்கள மிரள வைக்கணும். இதுதான் மீனத்துடைய பவர். என்றைக்குமே மீனராசிக்காரங்க ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்காதீங்க. உங்களுடைய பலமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். பொதுவாக நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும். யாரா வேணாலும் எடுத்துக்கலாம். யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை. நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும், அது நமக்கு தேவையே இல்லை. நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா, நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா, அப்போ நம்மக்கிட்ட ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மிராக்கலான தருணம் நம்ம வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போகும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு குரு தான் மிக முக்கியமான காரணம். குரு தான் காரணம். அது சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம், வழிகாட்டுறவங்களா இருக்கலாம், நமக்காக பேசுகிறவங்களா இருக்கலாம். ஒரு குரு இல்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது. அப்படிப்பட்ட ஒரு குருவோடைய வாழ்க்கை எப்படி கிடைக்கும்னா, நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும். இன்றைக்கி குரு பகவான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார், வெளிச்சத்தை கொடுக்க போகிறாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாரு. நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறாரு. ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம். யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க. 8/10/2025 முதல் 21/12/2025 வரைக்கும் குரு அதிசார பெயர்ச்சி. இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் நம்ம குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் 3 பரிகாரம் செய்யுங்க. 3, அதாவது 8/10/2025 21 டிசம்பர் 2025 வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க. எல்லாருமே நிறைய நல்ல எண்ணம். அப்படின்னா என்னங்க? தீதும் நன்றும் பிற தர வாரா சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும், தீது வரதா இருக்கட்டும், இப்போ நல்லது மட்டும்தான் நினைக்கணும். இந்த நேரத்தில் முதல் விஷயம், வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருங்க. அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 2வது, குரு வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். நல்லா கவனிக்கணும். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க. குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. குரு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல வாய்ப்பை கொடுப்பாரு. உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு குரு ஹோரை வரும். எந்த நாளில் வருதோ அதில் குரு ஹோரை வரும். அந்த குரு ஹோரையில் ஒரு 3 டைம்ஸ் வரும் அந்த நாள்லேயே. அதில் எப்படியும் உங்களுக்கு 2 டைம்ஸ் நல்ல டைமாக வரும். அந்த நாளில் முதல்ல உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும். அந்த நாளில் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம், சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. குரு நல்லதை கொடுப்பார். மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்புங்க. 3வது, உங்கள் வயசில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி தந்தவங்களுக்கும் நீங்கள் உயர்வதற்கு சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம். அவ்வளோதான். இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ பலன்கள் இருக்குது. குரு நமஸ்காரம் தொட்டு வணங்குங்க. இந்த குரு அதிசார பெயர்ச்சி பல நன்மைகளும் பல சந்தோஷங்களையும் கொடுக்க போகுது. நீங்கள் அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க. குருவினால் கெட்டவர்கள் கிடையாது, வென்றவர்கள் தான் இருப்பார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எத்தனை மாலைகள் விழுந்தாலும், எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும், நம்ம ஒரு சரியான பாதையில் போனால், குருவை மறக்காமல் இருந்தால், குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோ பார்க்க முடியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னென்னு. நன்றி.